எல்ஜி ஏசி ஃபுல் ஐஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியில் வந்து ஃபுல்லாக ஐஸ் பிடிச்சிருக்குது. இன்சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சைட்லேயும் வந்து ஐஸ் வந்து ஃபேமாக இருக்குது. இப்போ இன்டோர் வந்து வேலை செய்யலை. என்ன காரணம்னு சொன்னால் ஐஸ் பிடிச்ச காரணத்தால் ப்ளோவர் சுற்றியில். இப்போ நாங்கள் மேலுக்கு போயிட்டு அவுட்டோரை பார்ப்போம். இப்போ அவுட்டோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட்டோர்லேயும் வந்து ஐஸ் பிடிச்சிருக்குது. இப்போ அவுட்டோர் வந்து வேலை செய்து கொண்டு இருக்குது. இன்டோர் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ என்ன காரணம்ன்ட்டு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கும் ஐஸ் உள்ளுக்கு வந்து எல்லா பைப்லேயும் வந்து ஐஸ் பிடிச்சிருக்குது. இது வந்து தொடர்ச்சியாக ஓடுற காரணத்தால் ஐஸ் பிடிச்சிருக்குது. சக்ஷன் பைப்புள்ளாக ஐஸ் பிடிச்சிருக்குது. தொடர்ச்சியாக ஓடுற காரணத்தால் ஐஸ் பிடிச்சிருக்குது. இந்த ஐஸை வந்து அகற்றுறதுக்கு நேரம் தேவைப்படும். அதனால் நாங்கள் இலகுவாக இந்த ஐஸை அகற்றுறதுக்கு தண்ணீரை பாவிச்சு நாங்கள் இந்த ஐஸை அகற்றிக்கொள்ளுவோம். அகற்றி விட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம். இதே போல் நாங்கள் தண்ணீரை ஊற்றி ஐஸை வந்து இலகுவாக அகற்றிக்கொள்ளலாம். ஐஸ் ஏற்படுவதற்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி வந்து தொடர்ந்து ஓடுற காரணத்தால் ஐஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் வந்து கண்டக்டர் இல்லை, அது வந்து பிசி தான் கனெக்ஷன் சப்ளை கொடுக்குது. பிசி போர்ட் வந்து பழுதான காரணத்தால் தொடர்ந்து ஓடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவதாக வந்து தேர்மோசெட்டில் வந்து நாங்கள் டெம்பரேச்சரை வந்து குறைஞ்சது, அதாவது 18 விடும்போது தொடர்ந்து கட் ஆஃப் இல்லாமல் தொடர்ந்து ஓடுவதன் காரணத்தால் ஐஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நாங்கள் முதல்ல வந்து ஐஸை வந்து முழுவதுமாக அகற்றிட்டு அவுட்டோரை வந்து ஏசியை வந்து ஆன் செய்து பார்ப்போம். கட் ஆஃப் ஆகி வேலை செய்ததுன்னு சொன்னால் ஓகே, இல்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து பிசியை மாற்றுவோம். இதற்குரிய வீடியோவை நான் இன்னொரு வீடியோவில் பதிவேற்றுகின்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஸ் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ ஐஸை நாங்கள் முழுவதுமாக ஆட்டிட்டு ஒரு முறை ஏசியை ஆன் பண்ணி பார்ப்போம். ஏசி வந்து தொடர்ந்து இன்டோர் ஆன் பண்ணாமல் ஓடுமாக இருந்தால் பிசிபி ஃபால்ட். அப்படி இல்லைண்டா டெம்பரேச்சரை வந்து குறைஞ்ச டெம்பரேச்சர் இருக்கிறதால கண்டினியூவாக ஓடுறதாலையும் ஐஸ் பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அதிகம். பிசிபி ஃபால்ட் என்றால் பிசியை மாற்றுவதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம்.